ஹலோ மக்களே, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் மக்களே, எனக்கு இந்த காலெல்லாம் ஒரே வலியாக இருக்குதுங்க. அங்கே திருப்பூர் வந்தோம் பார்த்தீங்களா, அப்போ கொஞ்சம் வலி குறைஞ்சிருந்துச்சு. இங்கே வந்து இந்த மொசைத்தரை போட்டுக்கனால வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம். அந்த சூரிய வெளிச்சம் மேலே அடிக்கணுங்க. சூரிய வெளிச்சம் யாருக்கு மேலே அடிக்குதோ அவங்களுக்கு தான் அந்த உடம்பு கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக நல்லாயிருக்கும். இங்கே வந்து சூரிய வெளிச்சமெல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோமா, வெளியே வேலையெல்லாம் இல்லை. ஏதோ வாரத்துக்கு ஒரு டைம் தானே வெளியில் போகிறோம். அங்கே நம்ம டெய்லி வெளியே போகிறோம். அப்படிங்கும்போது நல்லா இருக்கும் இல்லைங்களா. அங்கேயும் இங்கேயும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்கே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால மொசைத்தரை தானே, காலெல்லாம் ஒரே வலிங்க மக்களே. இங்கே வந்து பழையபடி இந்த கால் கெண்டைக்கால் வீங்கிடுச்சு. அங்கே இருக்கிறவங்க நல்லா இருந்துச்சு. குடமெல்லாம் எடுத்து தண்ணி எடுத்தேன். அங்கே போய் கொஞ்சம் தண்ணி தான் ஒரு நாளைக்கு எப்படினாலும் 8 குடம் 10 குடம் இதுக்கு எடுப்பேன். குளிக்கிறதுக்கு துவைக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி ஒரு 10-25 குடம் பிடிச்சி வச்சுட்டு தான் வந்திருக்கேன் பெரிய ட்ரம்மில். அந்த மாதிரிலாம் இருக்குது மக்களே. ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணுறது. அப்புறம் இங்கே டாக்டர் மட்டும் போனேன். ஆயுர்வேத ஆஸ்பத்திரிக்கு தான் போனேன். 5 ரூபா கொடுத்தா போதும், 5 ரூபா தான். இது வந்து நான் பிரசவிச்சப்போ எங்கள் அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்தது. ஜீரக அதிர்ஷ்டம். இது நல்லதுங்க, உடம்புக்கு சாப்பிட்டு நல்லது மக்களே. அப்புறம் இந்த இது வந்து போட சொல்லி கொடுத்தாங்க. நல்லா பெரட்டிக்கோமா அப்படின்னு கொடுத்தாங்க. அப்புறம் இதையும் பாருங்க. இது ஏன் பெரட்ட சொன்னாங்கன்னா வலிக்கு பெரட்டிக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அன்னைக்கு போன வாரம் வந்து ஒரு சின்ன டப்பாவை கொடுத்தாங்க. இந்த வாரம் பெரிய டப்பாவை கொடுத்துருக்காங்க. நல்லா 3 நேரம் பெரட்டணுமாங்க. மாத்திரை பாருங்க மக்களே. நான் சொன்னேன் இந்த மாத்திரை சாப்பிட்டா நல்லா கேட்குதுன்னு. ஆயுர்வேத மாத்திரை தாங்க, நல்லா கேட்குதுங்க. இது இந்த சோளரெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னேன். அப்போ இந்த அம்மா வந்து ராத்திரிக்கு ஒன்று காலையில் ஒன்று இது சாப்பிட்டுக்கணும். பாருங்கள் என்ன கலர், நல்ல பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள். இது வந்து பெரு வயிற்றில் சாப்பிட்டுக்கிறது இந்த மாத்திரை. இது அவ்வளோக்கும் லைட்டு பச்சை கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து வெறு வயிற்றில் ஒன்று சாப்பிட்டுக்கணும். இது வந்து சாப்பிடணும். இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணும். ஆனால் இது பரவாயில்ல, கொஞ்சம் குடிக்க கொஞ்சம் வேதனை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் சிலப்போ கால் வலிக்குது, என்ன செய்கிறதுங்க. பூவா வேணுமில்ல அப்படின்னு நிற்கிறோம் மக்களே. ஆஸ்பத்திரி போயிட்டு வந்த மக்களே. காலையிலே போனேன். போய் மல்லிகை ஜாமெல்லாம் கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வச்சேன் வீட்டுக்கு. வாங்கிட்டு அப்படியே ஆஸ்பத்திரி போயிட்டு இப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன். மீனை வாங்கிட்டு வச்சுருக்கேன். மீன் சாப்பிட்லாமான்னு கேட்டேன். மீன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, சின்ன மீனை தான் சாப்பிட்ணுமாம்மா, பெரிய மீன் சாப்பிடக்கூடாதுன்னுட்டாங்க. அதேமாரி சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னுட்டாங்க. நான் ஏற்கனவே சிக்கன் சாப்பிட மாட்டேன் மக்களே. தீபாவளிக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் இல்லை. உடம்பு நல்லா ஆகட்டும் இல்லைங்களா. அடுத்த வருஷத்தோட உயிரோடு இருந்தால் சாப்பிடுவோம். இப்போ இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை இல்லைங்களா. இன்னைக்கு ராத்திரி படுக்கிறோம், விடிஞ்சாதான் ஆச்சு மக்களே. போச்சு. என்னத்தான் ஆணை கட்டுறேன் பூனை கட்டுறேன், ஒன்றும் இல்லை. அப்புறம் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பை மக்களே, பை.